யார் என்ன நினைத்தால் என்ன, உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். மாயை. வாழ்க்கையே ஒரு மாயை என்று கூறுவதுண்டு. ஆனால் அதனைவிட பெரிய மாயை என்னவென்றால் அடுத்தவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை பொய்யாக்கிக் கொள்வதுதான். அடுத்தவர்களை திருப்திப்படுத்த என்னவெல்லாம் செய்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். விமர்சனம். அடுத்தவர்களுக்காக இல்லாத ஒன்றை இருப்பது போல் காட்டிக்கொள்கிறோம். ஏன் இல்லாததை இல்லை என்று சொல்வதில் தயக்கம் காட்டுகிறோம்? ஏனென்றால் அடுத்தவர்கள் நம் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் மீதான அச்சம்தான் அதற்கு காரணம். அதனால்தான் சற்றும் தயங்காமல் பொய் சொல்ல துணிகிறோம். வெளிப்படைத்தன்மை. ஆனால் உண்மையில் வெளிப்படைத்தன்மை கொண்டவர்கள்தான் அதிக அளவில் தங்கள் வாழ்க்கையில் சாதனை செய்துள்ளனர். இந்த உலகம் அவர்களைத்தான் அதிகம் உயர்த்தி வைத்து கொண்டாடியுள்ளது. அதற்கு உதாரணமாக பலரது வாழ்க்கை இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றம். இல்லாததை இருப்பது போல் காண்பித்து ஒரு பொய்யான மகிழ்ச்சியில் பலரும் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள். இதன் மூலம் அடுத்தவர்களிடம் ஜெயிப்பதற்காக நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இதனை ஒருவன் புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அவன் முன்னேற வழியை தேட துவங்குவான். அடுத்தவர்களுக்காக வாழுதல். ஒருவருக்கு சர்க்கரை வியாதி, ஆனால் பலரும் கூடும் ஒரு விருந்தில் அவர் இனிப்புகளை சாப்பிடுகிறார். அதற்கு காரணம், தனது உடல் கெட்டு போனாலும் பரவாயில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு தனது நோய் குறித்து தெரிய வரக்கூடாது என்பதே இதன் நோக்கம். கௌரவம். தனது உறவினர்களின் மகள்கள் அனைவருமே பொறியியல் பட்டதாரிகள் என்னும் காரணத்தினால் சமன்பாடுகளே தெரியாத தனது மகளை கொண்டு ஒரு பொறியியல் கல்லூரியில் சேர்க்கிறார் ஒரு தந்தை. இதன் மூலம் தனது மகளின் எதிர்காலத்தை விட தனது நிகழ்கால கௌரவம் தான் முக்கியம் என்பது தெரிகிறது. கடன் தொல்லை. இன்னும் சிலர் உள்ளனர். ஊர் முழுவதும் கடன் தொல்லை இருக்கும். ஆனால் மிதிவண்டியில் செல்ல தயங்கி கடன் வாங்கி மோட்டார் வாகனம் வாங்கி அதற்கு பெட்ரோல் போட மீண்டும் ஒரு கடன் வாங்கி பயணம் செய்வார்கள். மிதிவண்டியில் பயணித்தால் செலவும் மிச்சம், உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஆனால் இதனை ஏற்க மறுக்கிறது மனம். பொய் சொல்வது நாகரிகமா? நம்மை சுற்றி இருப்பவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணுவதை நிறுத்த வேண்டும். அதேபோல் நாகரிகம் கருதி பொய் சொல்லும் வழக்கத்தையும் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது போன்ற மாயை நிலையை உடைக்காமல் உங்களால் வாழ்வில் முன்னேற முடியாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். போலியான வாழ்க்கை. அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதற்காக ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற்று உண்மையான சந்தோஷத்தை பெற முடியும்.